இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 50வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26 வரை. மரணத்தின் மீது வெற்றி. தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு கொண்டு போவார். வசனம் 24. ஒரு குடும்பத்தினுடைய அனைத்து முக்கியமான நிகழ்வுகளும் ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளன. பிறப்பு, திருமணம், மரணம், கடைசியாக ஒரு பெரிய அடக்க ஆராதனையை காண்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். இவை ஒரு சுழற்சி. நாமும் இந்த காரியங்களை கடந்து வர வேண்டியுள்ளது. எல்லா மனித குலத்துக்கும் பொதுவானதாக இருக்கிற இந்த காரியங்களில் விசுவாசிகள் என்ற முறையில் நாம் எத்தகைய வேறுபாட்டை உருவாக்குகிறோம் என்பது மிக முக்கியமானது. யாக்கோபின் முடிவு நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவர் தனது வாழ்க்கையின் கடைசி 17 வருடங்களை கோசேன் என்னும் செழிப்பான தேசத்தில் கழித்தார். ஆனால் இந்த வாழ்க்கையானது அவரை கானான் தேசத்தையோ அல்லது பெயர்சேபாவில் கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளையோ மறக்க செய்யவில்லை. கானான் மீது அவர் கொண்டிருந்த மதிப்பை அவர் தனது மகன்களுக்கு காட்டவும் தவறவில்லை. நாம் தேவனுடைய வாக்குறுதிகளை மறக்காமல் இருப்பது மட்டுமின்றி நம் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நோக்கத்தையும் அடுத்த தலைமுறை மக்களுக்கு கடத்துவதும் அதன் மேன்மையை உணரச் செய்வதும் முக்கியமானது. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நித்தியத்தில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் ஆயத்தமாகுங்கள் என்ற சாட்சியை விட்டு செல்வது அவசியம். யாக்கோபின் இறுதி சடங்கு மிகுந்த மரியாதையுடனும் கனத்துடனும் செய்யப்பட்டது. இக்காலத்தில் அவரவருடைய வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ப இது செய்யப்படுகிறது. ஒருவேளை இத்தகைய வாய்ப்புகள் கிடைக்காத ஏழை எளிய விசுவாசிகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் என்பது ஓர் ஆதாயம். அது ஒரு துக்கம் அன்று, அது ஒரு தூக்கம் போன்றது. ஒரு கிறிஸ்தவனை பொறுத்தவரை மரணம் தனது வலிமையை இழந்துவிட்டது. அதனுடைய கூர் ஒடிந்து விட்டது. மரணத்தின் கூரை கிறிஸ்து சிலுவையில் ஒடித்து விட்டார். அங்கே மரணத்துக்கு ஒரு மரண சாசனம் எழுதினார். இந்த நம்பிக்கையே நம்முடைய அடக்க ஆராதனைகளிலும் வெளிப்பட வேண்டும். தந்தையின் மரணத்துக்கு பிறகு யோசேப்பின் சகோதரர் அவனுடைய அன்பை சந்தேகித்தனர். தங்களை பழிவாங்குவான் என்று நினைத்தனர். இதனை கேட்ட யோசேப்பு அழுதான். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கை கொள்ளாமல் அவரது மன்னிப்பை சந்தேகம் கொள்கிற விசுவாசிகளுக்கு இவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. நாம் அவிசுவாசிகளாக இருந்தபோது நம்மை நேசித்த தேவன் அவருடைய பிள்ளைகளான பிறகு நம்மை விட்டு விடுவாரா என்ன? தேவனுடைய மனதை அவர்களுக்கு விளக்கி காண்பித்து அவர்களையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வதாக யோசேப்பு உறுதியளித்தான். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுவது போல் இது இருக்கிறதல்லவா? ஆகவே நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு கொண்டு போவார் என்னும் வார்த்தைகள் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கின்றன. பிதாவே, ஐயமற்ற விசுவாசத்தை தாரும். ஆமேன்.